இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். சரி, சிடி பிளேயர் வாங்குறதுக்கு 2 பை அழகா சொன்னாங்க. ஐ எம் சேவிங் பிரசன்ட் கண்டினியூஸ் 2 பை வந்து இன்ஃபினிட்டிவ் வெர்ப் அருமையா சொன்னாங்க. அது சூப்பரானது. நம்பர் 9 சுமதி மேம். We are going to Paris to have a holiday. We are going to Paris to have a holiday. Super. We are going present continuous. பக்காவா இருக்குது. To have வந்து இன்ஃபினிட்டிவ் வெர்ப், to have a holiday. பாக்கி எதுவுமே ஃபிட் பண்ணி பாருங்க, வராது. வேற எதுவும் வராது. அதுதான் வந்து நம்ம பாக்குறதுல வந்து இந்த டென்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப பளிச்சுன்னு தெரியும். அடுத்த செகண்ட் நமக்கு தெரியும். ரைட். கௌசல்யா மேம் நம்பர் 10 சொல்ல முடியுமா? If you are available சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அப்படி இல்லைன்னா அபிராமி மேம் we can go with you. I am going to Florida in time. நீங்க இன்னொரு சொல்லுங்க, எனக்கு ஆன்சர் கேட்கல சரியா. Sir, C. சூப்பர். இங்க இயர்ஸ் I am going to Florida years time. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு டயத்துல போயிட்டு வந்துருவேன். அவ்வளவுதான். இந்த அட்டெல்லாம் வராது, ஆன் வராது. ஏன்னா அட்டுக்கு வந்து டைம் சொல்லுவாங்க. இந்த டைம் ரைட். ஆன் வந்து டேவை சொல்லணும், இல்ல டேட்டை சொல்லணும். இன் வந்து இயரை சொல்லணும். பை வந்து இப்ப நீங்க அந்த இயரை தான் இப்ப சொல்றீங்க. பைன்னு வந்தாக்கா அதுக்கு முன்னாடி பை இயர்ஸ் டைம்னு அப்படி பெரிய டயத்துக்கு நீங்க பை சொல்ல முடியாது. இன் இயர்ஸ் டைம். சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் சூப்பர். அடுத்தது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஈஸ்வரன் சார் ட்ரை பண்ணுவோம். ஈஸ்வரன் சார் பாருங்க. நம்பர் 11. ஆன்சர் இஸ் சி சார். இன்னொரு நீங்க படிச்சு காட்டுங்க. 11 மட்டும். 11. He is interested on flying. 11. He is interested on flying. இப்ப இன்ட்ரெஸ்டட்னு வந்தாக்கா என்ன பண்ணலாம்னா, எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, இன்ட்ரெஸ்டட்னா இன்னுதான் வரும். இப்ப நீங்க ஃப்ளையிங் பத்தி யோசிக்க கூடாது. இன்ட்ரெஸ்டட் தான் முக்கியமான ஹெட் வேர்டு. ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் ஃப்ளைங் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டட்னு வர்றப்ப இன்னும் வரும். ரொம்ப முக்கியம். இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃப்ளையிங். Don't worry. Now we'll go with Bhuvaneshwari 12. Go with it. She is good at singing. அவ்வளவுதான். குட்னு வந்து அட்டு வரும். ரொம்ப தைரியமா அழகா பண்ணீங்க. சூப்பர். She is good at singing. தமிழ்ல சொல்லுங்க. அவ பாடுறதுல நல்லா இருக்கா. நல்லா பாடுறா. சோ அது நீங்க தமிழ்ல அப்படியே நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஆங்கிலப்படுத்தணும்னா தமிழ் படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவ நல்லா பாடுறா. அவ்வளவுதான் முடிஞ்சது. 13 புவனேஸ்வரி again. She was afraid of cars. அவ்வளவுதான். afraid வந்தா இப்ப தமிழ்ல சொல்லுங்க. காரை நினைச்சு பயந்தா. கரெக்டா சேஞ்ச் பண்ணீங்களா? வெரி குட். ஒரே ஒரு நிமிஷம். பயந்தா. சிவஸ் அவ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவ வந்து பாறை பார்த்தாலே பயப்படுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த வாசுங்கிறப்ப கரெக்டா தமிழ் படுத்தணும். கரெக்டா பண்ணீங்க. வெரி குட். அந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டாலே போதும். அவ்வளவு. இதுக்கப்புறம் ஜஸ்ட் டெவலப் அப்படியே பில்ட் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். 14 அபிராமி மேம். எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. முக்கியமான கொஸ்டின் இது. So what's the weather about today? No. What's the weather like today னு போடுவாங்க. எப்படி என்ன மாதிரி இருக்கு? என்ன மாதிரி இருக்கு? வெதர் என்ன மாதிரி இருக்கு? வெள்ள போனியா? வெதர் என்ன? Which one, sir? Answer. Like. What is the weather like today? Oh, like today. Like ன்னு தான் சொல்லுவாங்க. என்ன மாதிரி இருக்கு? எப்படி இருக்குன்னு. Today about today ன்னு சொல்ல மாட்டாங்க. Like what is the weather like today? எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. What is the weather? அடிக்கடி நம்ம பார்க்கிறது தான் அது. What is the weather like today? Super. 15 சுமதி மேம். What's on TV tonight? What's on TV tonight? அது நல்லா பாத்தீங்க. What's on TV tonight? அந்த ஆன் தான் வரும். என்ன டிவில என்ன காட்டுறாங்க இன்னைக்கு அப்படிங்கிறது What's on TV tonight. சூப்பர். புவனேஸ்வரி 16. குயிக்கா படிச்சு காட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் படிச்சு காட்டுங்க. There's a film channel 4. There's a film on channel 4. Yes, on channel 4. மைண்ட்ல இன்னும் போடலாமான்னு கூட தோணும். அப்படின்னா தோணக்கூடாது. சேனல் பார்ட் ஆஃப் டிவி.
டிவில ஒரு சேனல், டிவிக்கு வர்றதா இங்கேயே வரும், நோட் பண்ணிக்கிங்க. ஐயப்பராஜ் சார், there is a film on channel 4. இதுதான் நிறைய இங்கிலீஷ் படத்துல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டயலாக் வைக்கிறப்ப நம்ம நிறைய தப்பா பயன்படுத்துவோம், நம்ம யோசிக்கவே மாட்டோம் அவங்க இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்கன்னு. ஸோ ரொம்ப முக்கியம். 17 பாருங்க, ஒரு டஃப்பானது. நம்ம ஐயப்பராஜ் சார் கேட்போம். 17 வாட்ஸ் அட் த சினிமா? இல்லையே சார் பாக்கலாம். சுமதி மேம் ஹெல்ப் பண்ண கேட்போம். Sir, what's on the cinema? ஆன் த சினிமா வராதே, சினிமாவுக்கு ஆன் வராதே. What's on? What's on the இது கஷ்டமானதுதான். வாட்ஸ் ஆன் அட் த சினிமா, வாட்ஸ் ஆன் அட் த சினிமா. Sir, on தான் sir சொன்னேன். Sir, on தான் sir. On at see. On at. Okay, okay, sir. What's வாட்ஸ் ஆன் அட் த okay, okay. At the cinema. Okay, okay. வாட்ஸ் ஆன் அட் த சினிமா. இந்த ஆணுங்கிறது அட்வர்ப். என்ன போயிட்டு இருக்கு. அட்டுங்கிறது ப்ரொபோசிஷன். ஆணி அட்டி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ரெண்டும் எப்படி வரும் அப்படின்னு. வாட்ஸ் ஆன் அட் த சினிமா. 17 டஃப் ஒன் நோட் பண்ணிக்கிங்க. 18 அபிராமி மேம். Sir, D, dog is the answer. They are both good. They are both going to become TVA stars. Super. பாருங்க, going to become, அவங்க ஆக போறாங்க டிவி ஸ்டார்ஸா கட்டாயமா ஆகுறாங்க. are going to become. சூப்பர். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் பாருங்க எங்கெல்லாம் இருக்குன்ட்டு ரொம்ப முக்கியம். அது நம்ம குயிக்கா பார்க்கலாம். 19 புவனேஸ்வரி. What's she going dash? இந்த ஈஸியெல்லாம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியே படிங்க. இனிஷியலா எக்ஸ்பேண்ட் பண்ணி படிக்கிறப்ப தப்பு வராம நீங்க பண்ணிடலாம். வாட் இஸ் ஷி கோயிங், வாட் இஸ் ஷி கோயிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் பாருங்க. வாட் இஸ் ஷி கோயிங். What is she going to do? பியூட்டிஃபுல். தமிழ்ல சொல்லுங்க. Oh, வாட் இஸ் ஷி கோயிங் டு டு. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல, பண்ண போறா? வாட் இஸ் ஷி கோயிங் டு பண்ண டு. போறா? என்ன பண்ண போறா? அவ என்ன பண்ண போறா. இந்த இடத்த புவனேஸ்வரி நீங்க புரிதல் இருக்கணும், பள்ளிச்சு இருக்கணும். வாட் இஸ் ஷி கோயிங் டு டு. ஏன்னா அது தமிழ பேர் ஆயுதமா யூஸ் பண்றீங்க, அதுல தப்பா சொல்லக்கூடாது. தப்பா புரிஞ்சுக்கிட்டா போச்சு. வாட் இஸ் ஷி கோயிங் டு டு. அவ என்ன பண்ண போறா, அவ என்ன பண்ண போறா, அவ என்ன பண்ண போறா. வாட் இஸ் ஷி கோயிங் டு டு. நம்பர் 20 ஐயப்பராஜ் சார், கேர்ஃபுல். she is going to walk home. Yes. She is going to walk home. இந்த இடத்துல ஹோம்ங்கிறது அட்வர்ப், நவுன் கிடையாது. she is going to walk home. அவ நடந்தே வீட்டுக்கு போறாங்கிறது தான் சொல்றாங்க. இப்ப பாருங்க பாக்கியெல்லாம் she is going walking home வராது. she is going walking home வராது. she is going walk home 2 விட்டுட்டாங்க. she is going to walking home வராது. ஆன்சர் வந்து she is going to walk home. I walk to the home அப்படின்னு வந்தா 2 வந்து அப்படி கூட வரலாம். ஆனா she is going வந்திருக்கு, to walk home. to home போட்டா ஹோம் நவுனு, வெறும் ஹோம் போட்டா ஹோம் அட்வர்ப். எங்க போறா வீட்டுக்கு போறா எங்க போறா வீட்டுக்கு. இந்த எங்கன்னு ஆன்சர் பண்ண அட்வர்ப். சூப்பர். 20 டஃப்பான क्वेश्चन தான், அருமையா சொன்னாரு. 20A. 21 ஐயப்பராஜ் சார் அகைன், கேர்ஃபுல். She wants dance in Paris at. ஓ, நீங்க ஜெரண்ட் போட முடியாது, வான்ஸ் வருது. Sir, wants simple present தானே சார்? சிம்பிள் பிரசன்ட் வான்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சே, வான்ஸ் வந்துடுச்சே சிம்பிள் பிரசன்ட். ஆனா இங்க என்ன வரும்? ஓ, ஓகே சார். she wants. வான்ஸ்ங்கிற வெர்பை பார்க்கணும். இந்த வெர்பை பார்த்து அதோட மீனிங்கை பார்த்து dancing சார். ஏ இல்லையே, ஜெரண்ட் வராது, இது நவுன் வராது. இங்க இன்ஃபினிட்டிவ் தானே வரும், நம்ம பார்த்திருக்கோமே. to turn. wants to dance in Paris and Moscow, அவ்வளவுதான். she wants dancingனா டான்சிங் ஒரு பொருள் மாதிரி வச்சிடக்கூடாது. she wants dancingனா she wants apple மாதிரி. டான்சிங்னா டான்சிங் கடையில விற்கிது, நம்ம அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அப்படி இல்லை. she wants to dance in Paris. பாரிஸ்க்கு மாஸ்கோவுக்கும் போறாப்புல, அங்க வந்து டான்ஸ் பண்ண போறாப்புல. so you 21D. ஓகே, கன்வின்ஸ். சுமதி மேம் நீங்க கன்வின்ஸ் ஆகிறீங்களா அதுக்கு? she wants to dance. Yes, sir.
She wants to dance with boys and girls. Yes. Abraham ma'am, 22. C is the answer. They are into going to get a car this year. தமிழ்ல சொல்லுங்க. அவங்க இந்த வருடம் கார் வாங்க போவது இல்லை. வா இந்த வருடம் அவங்க கார் வாங்க போறது இல்ல. அவ்வளவு அருமையா சொன்னாங்க. They are not going to get a car. They are not going, present continuous, to get a car. Infinitive வருது. அருமையான வார்த்தை get. They aren't. They are not going to get a car this year. இந்த வருஷம் அவங்க வாங்க போறது. சூப்பர் சூப்பர். ஐப்ராஜ் சார் 23. Days he play tennis last Sunday. லாஸ்ட் சண்டேன்னு வந்திருக்கு. கிளீனா அடிச்சிடலாம். Did he play tennis last Sunday? அவ்வளவுதான். நீங்க பேசுறப்ப இது ஈஸியா கொண்டு வரலாம். போன ஞாயிற்றுக்கிழமை அவங்க டென்னிஸ் விளையாண்டானா, போன ஞாயிற்றுக்கிழமை அவன் டென்னிஸ் விளையாண்டானா, டஸ் டூ ஆர் எல்லாம் பிரசன்டென்ஸ். லாஸ்ட் சண்டே ஒரே செகண்ட்ல அடிச்சுட்டு போயிடும். டஸ் ஹி பிளே டென்னிஸ் கிராமட்டிக்கலா ஓகே, ஆனா அந்த ராங் வேர்டு இருக்கு, கிராமர் வேர்டு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிடும். சூப்பர். ஸோ தமிழ்ல மட்டும் சொல்லுங்க ஐயப்பராஜ் சார் 23. லாஸ்ட் சண்டே அவர் டென்னிஸ் விளையாண்டாரா? அவ்வளவுதான் வேணும் நமக்கு. சூப்பர் சூப்பர். ஐயப்பராஜ் சார் 24 நீங்களே சொல்லுங்க. எஸ் சார். Is he playing tennis now? பியூட்டிஃபுல். தமிழ்ல சொல்லுங்க. அவர் இப்ப டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்கிறாரா? அவ்வளவுதான். இப்ப டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. அவ்வளவுதான் முடிஞ்சது. பாருங்க அந்த டென்ஸ் வர்றப்ப என்ன கான்பிடன்ஸ் நமக்கு வருது பாருங்க. பாக்கி தூக்கி போட்டு கேஷுவலா பேசிட்டு போயிடலாம். பேசிக்கா அந்த 4-5 டென்ஸ் நீங்க தரவு பண்ணா போதும். எந்த வகையிலையும் தப்பு பண்ணக்கூடாது. இந்த 23 வார்த்தையில தப்பு பண்ணக்கூடாது. அபிராமி மேம் 25. Sir, do sir. Oh, Sir, yesterday did sir. did you watch it yesterday? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அப்படியே ஆன்சர் மட்டும் தெரியும் பாருங்க. எஸ்டர்டே வந்துட்டு டூ டஸ் தூக்கிட்டு ஆறு தூக்கிடுவோம். அடுத்த செகண்ட் டிட் வந்து நிக்கும். ஏன்னா பாக்கி மூணுமே பிரசன்ட் டென்ஸ், கிராமட்டிக்கலாவும் தப்பு, டென்ஸ். Yes sir. வா. Did you watch it yesterday? தமிழ்ல நேத்து நீங்க துவைச்சீங்களா? அவன் நேத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். புவனேஸ்வரி 26. I am going to wash it today. அவ்வளவுதான். டுடே இந்த டுடே நைட்லாம் போட்டக்கூடாது. டுடேக்கு ஒரே வார்த்தை. நம்ம டுடே நைட்லாம் சொல்லக்கூடாது. அருமையா ஒரே வார்த்தையை சொல்லணும். அருமையா சொன்னாங்க. புவனேஸ்வரி தமிழ்ல நான் இன்னைக்கு இத வந்து வாஷ் பண்ண போறேன். இன்னைக்கு ராத்திரி நான் வாஷ் பண்ண போறேன். அவ்வளவுதான். அவ்வளவு. இன்னைக்கு ராத்திரிங்கிறது டுநைட் மாத்தி சொல்ல வேணாம். அழகா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கரெக்டா கிளீனா யூஸ் பண்ணோம்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஈஸியா அவங்க வந்து நம்மள அணுகுவாங்க. சூப்பர். டுடே நைட்டுங்கிற வேர்டு கிடையாது. 27 சுமதி மேம். We are having dinner at the moment. அருமை. அட் த மொமெண்ட் வந்திருக்கு. ரொம்ப. இப்ப என்ன சொல்ல வர்றாங்க தமிழ்ல 27? சார் அந்த மொமெண்ட்ல நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம்ன்ற மாதிரி. இப்ப நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப நாங்க ராத்திரி சாப்பாடு பேசுறோம். சோ டின்னர். டின்னருக்கு ஒரு வார்த்தை என்னங்க? டின்னருக்கு சப்பர். சப்பர். டின்னருக்கு சப்பருக்கு என்ன வித்தியாசங்க? சப்பர்னா ராத்திரியில நார்மலா சாப்பிட்டா சப்பர். நீங்க ஹோட்டல்ல போய் ஒரு நல்ல ஸ்பெஷலா சாப்பிட்டீங்கன்னா டின்னர். டின்னர்னா ஸ்பெஷல் சாப்பாடு. ஹோட்டல் போகணும்னு இல்ல, வீட்லயே ஸ்பெஷலா பண்ணீங்கன்னா, ஒரு கெஸ்ட் வர்றாங்க, அவங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண டின்னர் தான் கொடுப்பீங்க. சப்பர் கொடுக்க மாட்டீங்க. யாராவது ஒருத்தவங்க நம்மள்ட்ட சொல்லாம வந்துடுறாங்க வீட்டுக்கு, வேற வழியே இல்லை, என்ன இருக்குதோ சாப்பாடு போடுறீங்க இல்லையா, அதுக்கு பேரு சப்பர். ஓகே சார். சுமதி மேம் புரியுதா உங்களுக்கு அர்த்தம் வித்தியாசம்? I already know sir. வெரி குட் வெரி குட். சப்பர்னா இருக்கிறத சாப்பிடுறது. டின்னர்னா நைட்டு ஸ்பெஷலா சமைக்கிறது. ஸோ நைட் இருக்கிறத சாப்பிட்டாக்க சப்பர், நம்ம ஸ்பெஷலா பண்ணாக்க டின்னர். வெரி குட். 28 அபிராமி மேம்.